ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எங்கள் வீட்டு கிச்சன் தான். இது இன்னைக்கு நம்ம சுத்தம் செய்ய போகிறோம். வரும்போதே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன தெரியுமா? இது என் வீட்டுக்காரர் நான் எல்லா டைமில் வச்சு சாப்பாடு எப்படி ஆக்கி வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஐயோ, அது ஒரு பெரிய வேலை. சரி, பரவாயில்ல. முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். பால் இருக்குது, தோசை மாவுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது. அதனால் முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறோம். அதாவது வீட்டில் வந்து சுத்தம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட தோணும், சமைக்க தோணும், இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கலாம். கிச்சன் நீட்டாக இருந்தாலே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்க தோணும். ப்ரோக்ராம் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரனால நைட்டு ஃபுல்லாக முழிக்கிறதுனால எனக்கு ரொம்ப வேலை செய்ய முடியாது. வீட்டில் இருக்கும்போது சமைச்சாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படியே படபடன்னு சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம். போட்ட பொருள் போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். ஒதுக்கி வைக்க யாருமே கிடையாது வீட்டில். வந்து முடியாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே கொஞ்சம் ப்ரோக்ராம் தொடர்ந்து இருக்கிறதுனால கிச்சனில் ரொம்ப பராமரிக்க முடியல. சரி, இன்றைக்கி நம்ம கிச்சன் வந்து நீட் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரிட்ஜை நீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தமாக நீட் பண்ணியாச்சு. பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அதுக்குள்ளே போட்டாச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான். பிள்ளைங்க வந்து இப்போ அவள்கிட்ட குழச்சி எடுத்து போடும். ஃப்ரிட்ஜ் நீட்டாக நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், வேட்டையில் இறங்கியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் அவசரமாக போட்ட இடத்துல போட்டுட்டு போகிறது. இந்த வேலை செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நேரமே கிடைக்காது. எப்படியோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இன்றைக்கி சனி நேரம் 2 நாள் எப்படியோ லீவு கிடச்சிது. இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். எப்படியோ கிச்சனை ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு. இனி சமைக்க வேண்டியது தான். சமைக்கிறதுனாலும் எங்களுக்கு தண்ணி வெளியே தான் போய் எடுக்கிறோம். இனி தான் தண்ணி எடுக்க போகணும். அப்படியே ஒரு வழியாக கிச்சனை சுத்தமாகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா